வணக்கம். ஒரு ஜாதகத்தில் தொழில் அப்படின்றது சிறப்பாக வரணும், தொழில் அப்படின்றது நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட அந்த ஜாதகத்தில் 10ஆம் இடம் பலமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்து அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்குரிய 10ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது இல்லைங்களா? ஏன்னா 10ஆம் அதிபதி மறைவு ஸ்தானங்களுக்கு போகக்கூடாது. அப்படி 6, 8, 12ஆம் இடங்கள மறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருமோகூர், அதாவது மதுரை அருகே இருக்கக்கூடிய திருமோகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார், ஓகேங்களா, சுதர்சனர் சக்கரத்தாழ்வார், அவரை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரணும். இங்க இருந்து மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருமோகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நீங்க பிரதி வாரம் சனிக்கிழமை போய் நெய் தீபம் ஏத்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் அப்படி போக முடியாது, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குங்க அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு அந்த சுதர்சன சக்கரம் இருக்கும் இல்லைங்களா, அதை வாங்கி வச்சு அங்க வச்சு பூஜை பண்ணிட்டு, அதே திருமூகூர் கோவில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அதை கொண்டு நீங்க தொழில் செய்யற இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கு தூப தீபம் காமிச்சிட்டு வந்தாவே உங்களுக்கு நல்லா இருக்கும், தொழில் வளம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப பொருளாதாரத்துல கூட பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க வர வேண்டிய பணம் வராம நிக்கிறது, ரொட்டேஷனுக்கு இல்லாம போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த சுதர்சன சக்கரம் வச்சு இந்த கோவில்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்கிட்டு நம்ம தொழில் செய்யற இடத்துல வச்சு வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ சாம்பிராணி போடுறோம் அப்படின்னா ஒரு ஹோமம் பண்றது, யாகம் பண்றது, இந்த மாதிரி அடிக்கடி எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அப்படி எல்லாருனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சரி பண்றதுக்காக தான் இந்த சாம்பிராணி தூப தீபம் காட்டுறது. நல்ல தரமான சாம்பிராணி நாட்டு கடைகள்ல கிடைக்கக்கூடிய சாம்பிராணி வாங்கி அது கூட வெண்கடுகு, குங்கிலியம், இன்னும் சில இது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில்ல தரக்கூடிய அருகம்புல் மாலை இருக்கு இல்லைங்களா, அந்த அருகம்புல்ல நிழல்ல உலர்த்தி அதையும் பொடி பண்ணி இது எல்லாத்தையுமே இந்த தரமான நாட்டு பூஜா ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய அந்த சாம்பிராணி வாங்கி எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அந்த தொழில் செய்யற இடத்துல நீங்க இந்த தூப தீபம் காமிச்சிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா, சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இந்த மாதிரி மதுரை ஒத்தைக்கடை இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை தொழில் வளத்துக்காக நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது எல்லாமே செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல